ஒரு 13-15 வயசுல உங்களுக்கு மகனோ மகளோ இருந்தா ஒரு பேரண்ட்ஸா எந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்கள தெரியும். லட்சக்கணக்கில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி அவங்க விரும்பி கேட்கக்கூடிய எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறதோட தங்களுடைய கடமை முடிஞ்சதுங்கிறது தான் பெரும்பாலான பேரண்ட்ஸுடைய மனநிலையாக இருக்குது. ஆனால் அது பத்தாது. 10 பருவத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பையனோ பொண்ணோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பார்க்குற மாதிரி வெளியே இருக்க மாட்டாங்க. அங்கே அவங்களுக்கு வேற ஒரு முகம் இருக்கும். அவங்களுடைய சோஷியல் மீடியா உலகமே தனி. அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, யார் கூட பேசுகிறாங்க, பழகிறாங்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்காமல் போனால் கடைசியில் அவங்களுடைய லைஃபே தொலைஞ்சி போயிடுங்கிறத சாட்டையில் அடித்த மாதிரி சொல்லி இருக்குது அடலசன்ஸுங்கிற ஒரு வெப் சீரியஸ். இன்றைக்கி உலகமே இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலையும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. பாலிவுட் செலிபிரிட்டிஸ் தொடங்கி தமிழ் சினிமா பிரபலங்கள் வரைக்கும் கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் பார்க்க வேண்டிய ஒரு வெப் சீரியஸ் அப்படின்னு பரிந்துரைக்கக்கூடிய அளவுக்கு இதனுடைய தாக்கம் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி இருக்கு. திடீர்னு அதிகாலையில் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் பையனை, அதுவும் 13 வயசு பையனை போலீஸ் வீட்டு கதவை தட்டி வலுக்கட்டாயமாக அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. எதுவுமே புரியாமல் குழம்பி தவிக்க பேரண்ட்ஸ் ஏன்னு கேள்வி கேட்டதுக்கு, உங்கள் பையன் ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்கான், அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே எங்கள் கிட்ட இருக்குது, அதுக்காகத்தான் அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லும்போது அந்த பேரண்ட்ஸுக்கு தூக்கி வாரி போடுது. உண்மையிலேயே 13 வயசு பையன் ஒரு கொலையை பண்ணானா? அப்படி பண்ணியிருந்தா ஏன் அந்த கொலையை அவன் பண்ணணும் அப்படிங்கிறத பரபரப்பும் விறுவிறுப்பும் குறையாமல் நேர்த்தியாக காட்சிப்படுத்தி இருக்கு இந்த அடலசன்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப் சீரியஸ். மொத்தம் 4 எபிசோடுகள், ஒவ்வொன்றும் 50 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் தான் ஓடுது. அதுலேயும் ஒவ்வொரு எபிசோடையுமே சிங்கிள் ஷாட்டில் உருவாக்கி கதையோடையும் கதாபாத்திரத்தோடையும் நம்மளையும் ட்ராவல் பண்ண வச்சு அந்த உணர்வுகளை அப்படியே நமக்கும் கடத்தி சொல்ல வந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அம்மாவுக்கு நீங்கள் போடுற ஹார்ட் சிம்பிள் என்ன கலரில் இருக்கும்? சிவப்பா? அப்போ அது காதல், அன்பு. இதுவே மஞ்சள்னா ஒரு மீனிங், நீலம்னா ஒரு மீனிங் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? இதுதான் இன்ஸ்டா லாங்குவேஜ். இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஸ்கூல் பசங்க கிட்ட விசாரணை பண்ணுறப்ப ஒரு முட்டாள் மாதிரி நிற்காதீங்கப்பா அப்படின்னு ஒரு கொலைகேஸை பற்றி விசாரிக்கிறதுக்காக தன்னோட ஸ்கூலுக்கு வர போலீஸ் ஆஃபீஸரான அப்பாவுக்கு ஒரு மகன் சொல்லி கொடுக்குறான். எத்தனையோ கேஸை டீல் பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கே ஒரு ஸ்கூல் பையன் தான் கூட படித்த பொண்ணை ஏன் கொலை பண்ணா அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிக்க முடியாமல் திணறாரு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பயங்கர புத்திசாலியாக இருந்தாலும் சரி, உள்ளங்கையில் உலக அரசியலே சொல்லக்கூடியவராக இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறையோட பேச்சு, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், அவங்களுடைய செயல்கள், இது எதுவுமே உங்களுக்கு புரியாது. சரி, அது அவங்களுடைய உலகம்ங்க, அதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய தப்புங்கிற நிதர்சனத்தை புரிய வைக்குது இந்த வெப் சீரியஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டா தலைமுறை பையனோ பொண்ணோ 10 பருவத்தில் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன, அவங்களுடைய உலகம் எப்படி இருக்கும், பேரண்ட்ஸ் அதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத காரண காரியங்களோட சொல்லியிருக்கு இந்த வெப் சீரியஸ். 3வது எபிசோடில் மொத்தமே 2 கேரக்டர் தான். ஜெமிங்கிற ஸ்கூல் பையனும் மிஷாங்கிற சைக்காலஜிஸ்டும். கொலை குற்றம் ப்ரூவ் பண்ணதுனால அந்த பையனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கிறாங்க. ஒரு 7 மாதங்களுக்கு பிறகு அந்த பையனுடைய நடத்தை எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணுறதுக்காக சைக்காலஜிஸ்ட் வராங்க. சைக்காலஜிஸ்ட் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கோபம், சிரிப்பு, அழுகை, வெறி, விரக்தின்னு எல்லா வகையான உணர்ச்சிகளையும் பாடி லாங்குவேஜில் கொட்டி அந்த பையன் நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய விதம் உலகத்தரம்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஜெமியை அரெஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸை பற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தொடர்ச்சியாக தப்பாக பேசுகிறாங்க, குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்குறாங்க. அது இந்த சமூகத்துடைய பார்வையும் தோலுரிச்சி காட்டுற மாதிரி இருக்கு. கடைசி எபிசோடில் ஒரு பேரண்ட்டாக பார்க்கக்கூடிய எல்லோரையுமே உலுக்கி எடுக்குது அந்த காட்சி. ஜெமி அரெஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் ரொம்ப நாளாகவே அவனுடைய ரூம் பூட்டி கிடக்குது. சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஜெமியை நம்ம இன்னும் கவனமாக வளர்த்துருக்கணும், அவனுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கணும், அவனை நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ரொம்பவே வேதனையில் கண்ணீர் விட்டு கதறாங்க. இன்றைக்கி அவன் கொலை குத்தத்துக்காக ஜெயிலில் இருக்கான், அவனுடைய எதிர்காலமே பாழா போயிடுச்சே, அதுக்கு நாமளும் ஒரு வகையில் காரணமாயிட்டோமேன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே அழறாங்க வேதனையில். அந்த நேரத்தில் தற்செயலாக அவனுடைய ரூமை திறந்து போய் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் அவனுடைய உலகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. மகனுடைய படுக்கையில் முகம் பதிச்சு, மகனே என்னை மன்னிச்சிடு, உனக்கு நான் இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், உன்னை நான் கவனமாக வளர்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய அந்த காட்சி பேரண்ட்ஸ் எல்லோருடைய மனசாட்சியையுமே உலுக்கி எடுக்குது. எந்த ஒரு குற்ற பின்னணியுமே இல்லாமல் ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டில் வளரக்கூடிய குழந்தையும் சோஷியல் மீடியாவோட நெகட்டிவ் இம்பேக்ட்னால எந்த அளவுக்கு தப்பு செய்ய தூண்டப்படுறாங்க, இதில் பேரண்ட்ஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இப்படி பல விஷயங்கள் இதில் பேசப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்குறதுக்கு க்ரைம் த்ரில்லர் மாதிரி தெரியுது. 2வது எபிசோட் இன்வெஸ்டிகேட்டிவ் ட்ராமா டைப்பில் போகுது. 3வது எபிசோட் சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் ட்ராவல் ஆகுது. 4வது எபிசோட் ஒரு ஃபேமிலி ட்ராமா டைப்பில் தான் கடைசியில் முடியுது.
இப்படி எந்த ஜார்னர்னு கணிக்கவே முடியாத அளவுக்கு திரைக்கதையை ரொம்பவே வித்தியாசமாக அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கதாபாத்திரமும் தன்னோட நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க. வழக்கமான திரைப்படங்கள் மாதிரிலாம் இல்லாமல் எந்த ஒரு தனிப்பட்ட கேரக்டரையும் குற்றம் சொல்லலை, ப்ளேம் பண்ணலை, வில்லனாக்கலை. பிள்ளைகளை எந்த நேரமும் பேரண்ட்ஸால் கண்காணிச்சிக்கிட்டே இருக்க முடியுமா? அவங்களுக்கும் நிறைய கடமைகள், பொறுப்புகள் இருக்குது. அதே நேரம் குற்றம் செய்ய தூண்டக்கூடிய ஃபேக்டர் என்ன, சோஷியல் மீடியாங்கிற விஷயத்தையே முழுக்க புறம் தள்ளிட்டு பிள்ளைகளை தனிமையில் வச்சு வளர்த்துட முடியுமா? இப்படி பல்வேறு பரந்துபட்ட பார்வையில் ரொம்பவே நுணுக்கமாக அணுகியிருக்கு இந்த வெப் சீரியஸ். சுருக்கமாக சொல்லணும்னா பேரண்ட்ஸ் எல்லோருக்குமே ஒரு பாடம். ஜென்சி தலைமுறை ஏன் இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ரியல் லைஃப்பை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னு பெங்களூருவை சேர்ந்த பிரபல நிறுவனத்தோட CEO கூட அண்மையில் சொல்லியிருக்கார். ரீசெண்டாக ஒரு காலேஜுக்கு கேம்பஸ் இன்டர்வியூக்கு போனதாகவும் அங்கே இருக்கக்கூடிய 50 பேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அந்த 50 பேரில் மொத்தம் 2 பேர் தான் அதுக்கு சரியாக பதில் சொன்னாங்க. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு கூட அதுக்கான பதிலை சொல்ல முடியும் அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டு சொல்லியிருக்காரு. ஜென்சி தலைமுறைக்கு சோஷியல் மீடியா தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பேசிக்கான ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கூட தெரியல. இதெல்லாம் தெரியாமல் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சரமாரியாக வெளுத்து வாங்கியிருக்காரு. பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுலேயுமே இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறை கிட்ட நிறைய சிக்கல்களும் சேலஞ்சஸும் இருக்குது. ஒரு பக்கம் அடலசன்ஸ் வெப் சீரிஸில் காட்டின மாதிரியும், இன்னொரு பக்கம் பெங்களூரு CEO சொன்ன மாதிரியும் ஜென்சி தலைமுறையை வளர்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் இன்னமும் அதிக கவனம் செலுத்தி வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக கேள்விக்குறியாகும். இது தவிர டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டால் வரக்கூடிய சிக்கல்களையும் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக சமாளிக்கணும்.